டேங்கர் லாரி கவிழ்ந்த நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விவரங்களோடு இணைக்கிறார் கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. குருசாமி, தற்போது அங்குள்ள கள சூழல் என்ன? காலை 3 மணி அளவில் டேங்கர் கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 5 மணி நேரமாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மீட்புப் பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக 2 கிரேன்கள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகளை தற்பொழுது அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 டேங்கர் லாரிகள் மூலம் 2 கிரேன்கள் மூலம் இந்த விழுந்த டேங்கர் லாரியானது தற்போது தூக்கி நிறுத்தப்பட முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் திருச்சியிலிருந்து மீட்பு வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக ஒரு முயற்சி மேற்கொள்வதற்காக தற்பொழுது இந்த 2 கிரேன்கள் மூலம் இந்த விழுந்த அந்த டேங்கரை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் தற்போது துவங்கி இருக்கிறது. சம்பவ இடத்தில் கோவையினுடைய காவல் ஆணையர் சரவண சுந்தர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் என குழுவாக இணைந்து தற்பொழுது இந்த மீட்பு பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். காலை முதலே வாயு கசிவு ஏற்பட்டிருந்த நிலையில் அதை நிறுத்துவது ஒரு சவாலான நிலையாக இருந்த நிலையில் அந்த வாயு கசிவானது தற்பொழுது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாயு கசிவு ஏற்படக்கூடிய இடத்தை தற்காலிகமாக பாரத் கேஸ் நிறுவனத்துடைய அதிகாரிகள் அதை நிறுத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வாயு கசிவு சுத்தமாக இல்லை என்ற நிலை ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த டேங்கரை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் தற்போது துவங்கி இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தேவையான உபகரணங்கள், அதுக்கு தேவையான வாகனங்கள் அனைத்தும் வந்திருக்கிறது. தற்பொழுது சம்பவ இடத்தை தற்போது மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் அதிகாரிகள் தற்போது பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதனுடைய நேரடி காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக உயர் அதிகாரிகள் அனைவருமே சம்பவ இடத்தில் முகாமிட்டு இதற்கான பணிகளை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அங்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.